முகேஷ் அம்பானி அவரோட பையன் அனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங் செரிமனிக்கு 1000 கோடி செலவு பண்ணியிருக்காரு. இந்த செலிப்ரேஷன் ஒரு 3 நாள் திருவிழா மாதிரி நடக்குது. இந்த திருவிழால முக்கியமான ஈவெண்ட்டா பார்க்கப்படுறது ஃபாரஸ்ட் ஃபீவர்ன்ற ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்ல இவங்க வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்காங்க. அனந்த் அம்பானி ஒரு அனிமல் லவர். இவருக்கு அனிமல்ஸ் மேல இவ்ளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் வரதுக்கான காரணம் என்ன? இவரு ரெஸ்க்யூ பண்ண அனிமல்ஸ்க்குன்னு 3000 ஏக்கர்ஸ்ல ஒரு ஃபாரஸ்ட்டே உண்டு பண்றதுக்கான பேசிக் ரீசன் என்ன? யார்கிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டாரு? இப்போ அவரு ரெஸ்க்யூ பண்ணி வச்சிருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு வராரு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல என்ன அனிமல் வளர்க்குறீங்க? அத நீங்க எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறீங்கன்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அனந்த் அம்பானி அனிமல் லவர்ன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு அனிமல்ஸ் மேல இவ்ளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் வர்றதுக்கான காரணம் யாருன்னு கேட்டா, அவரோட அம்மாவ தான் சொல்றாரு. இவரோட அம்மா இவரு சின்ன வயசுல இருக்கும்பொழுது, நம்ம வாயில்லா ஜீவன்கள் கிட்ட எவ்ளோ அன்பு காட்டுறோமோ, நம்ம அன்ப கொடுக்க கொடுக்க அதுக்கு பதிலா அந்த வாயில்லா ஜீவன்கள் நமக்கு பிளெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மா இவர் சின்ன வயசா இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இவரோட மனசுல ரொம்ப ஆழமாவே பதிஞ்சிருது. அப்போ இருந்தே அனிமல்ஸ் மேல இவருக்கு தனிப்பட்ட ஒரு அஃபெக்ஷன் இருந்துட்டே இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் இவருக்கு அனிமல்ஸ்க்குன்னே ஒரு ஃபாரஸ்ட் உண்டு பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் வந்திருக்கு. இவர் நினைச்சிருந்தா ஏகப்பட்ட ஜூஸ்ல இருந்து அனிமல்ஸ வாங்கி இருந்திருக்கலாம். இவர் இந்த ஃபாரஸ்ட்ல எந்த அனிமல்ஸுமே பர்ச்சேஸ் பண்ண கிடையாது. அதுக்கு பதிலா கஷ்டப்படக்கூடிய விலங்குகளுக்கு நம்ம மறுவாழ்வு குடுக்கணும்ன்ற நல்ல எண்ணத்தோட இவர் கண்ல படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையுமே இவரு ரெஸ்க்யூ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யாராவது அனிமல்ஸ வந்து அப்யூஸ் பண்றாங்க அப்டின்னா, அந்த அனிமல்ஸ மீட்டெடுக்கிறது. ஜூஸ்ல சில சமயம் எக்ஸ்ட்ரா அனிமல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு சாப்பாடு போட முடியாம கூட அந்த அனிமல்ஸ வந்து அவங்க பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாரி அனிமல்ஸ ரெஸ்க்யூ பண்ணி இவரோட ஃபாரஸ்ட்ல வச்சுக்கிட்டு, எல்லா அனிமல்ஸுக்குமே இவர் வந்து மறுவாழ்வு குடுத்திருக்காரு. இவரோட பேஷனேட் ப்ராஜெக்ட்டான இந்த ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இவரு வந்தரான்னு நேம் வச்சிருக்காரு. வந்தரான்னா ஸ்டார் ஆஃப் த ஃபாரஸ்ட்ன்னு அர்த்தமாம். இவரோட ஃபாரஸ்ட்ல நெறைய அனிமல்ஸ் வந்து ரெஸ்க்யூ பண்ணி வச்சிருக்காரு. எலிஃபண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. எலிஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஜிராஃப், கேமல், டீர் இந்த மாரி நெறைய அனிமல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹண்டிங் அனிமல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லயன் அண்ட் டைகர்ஸ் கூட இருக்கு. இவ்ளோ அனிமல்ஸ் இருந்தாலுமே, இவருக்கு எலிஃபண்ட்ஸ் மேல ஒரு தனிப்பட்ட பிரியம் இருக்கு. இதுக்கான காரணம் யாருன்னா, அவரோட பாட்டி. இவர் சின்ன வயசா இருக்கும் பொழுது, அவரோட பாட்டி இவருக்கு நெறைய விநாயகர் பத்தின கதைகள் சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்தே இவருக்கு வந்து விநாயகரோட மறு உருவமா இருக்கக்கூடிய எலிஃபண்ட்ஸ் மேல தனிப்பட்ட அஃபெக்ஷன் இருந்திருக்கு. அதனால எலிஃபண்ட்ஸ் எங்க கஷ்டப்பட்டாலும் இவருக்கு மனசு தாங்காது. உடனே அந்த எலிஃபண்ட்ஸ ரெஸ்க்யூ பண்ணி இந்த ஃபாரஸ்ட்ல விட்டுருவாரு. இந்த ஃபாரஸ்ட்ல அவர் எந்த அனிமல்ஸுமே வந்து கேஜ்ல போடவே கிடையாது. கூண்டுல வளர்க்கக்கூடாது. எந்த மிருகத்தையும் கூண்டுல போட்டு சித்திரவதை பண்ணக்கூடாதுன்றதுலயும் இவர் ரொம்ப பர்ட்டிகுலரா இருக்காரு. இவர் ரெஸ்க்யூ பண்ணக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே கேஜ்ல வளர்க்காம ஃப்ரீயா ஃபாரஸ்ட்ல சுத்தி வரணுன்றதுக்காகவே 3000 ஏக்கர்ஸ்லயே இந்த ஃபாரஸ்ட் உண்டு பண்ணியிருக்காரு. சரி, இப்ப இந்த அனிமல்ஸ இவர் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாருன்னா, இங்க வளர்க்கக்கூடிய எலிஃபண்ட்ஸ்க்குன்னே தனியா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் தான் உலகத்திலேயே எலிஃபண்ட்ஸ்ன்னு கட்டப்பட்ட மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். அதுவும் இல்லாம அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்க ஒரு மிகப்பெரிய அனிமல்ஸ்க்கான ஹாஸ்பிட்டலும் இதுதான். இது போக இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு பர்ட்டிகுலரா எலிஃபண்ட்ஸ்க்கு தனியா ஒரு ஸ்பா இருக்கு. ஒரு கிச்சன் இருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே இவர் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இது எலிஃபண்ட் ரெஸ்க்யூ சென்டர்ல இருக்கக்கூடிய எலிஃபண்ட்ஸ்க்கு மட்டும் 400 ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 10,000 குடும்பங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட்ட நம்பி இருக்கிறதா சொல்றாரு. இத பத்தி பேசும்பொழுது, என்னைய விட என்னோட டீம் தான் இந்த ஃபாரஸ்ட் டீம், இந்த அனிமல்ஸ் டீம் டேக் கேர் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு தான் முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு, அவருக்கு கீழ வேலை செய்றவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பேசியிருக்காரு. நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமானதே நம்பிக்கை தான். நம்பிக்கை நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அந்த நம்பிக்கையே நம்மளுடைய எண்ணங்கள செயலாக்கிடும்னு சொல்லியிருக்காரு. இவரோட மெயின் விசன் என்ன அப்படின்னா, இந்த வந்தரா ஃபாரஸ்ட், இந்த ஜாம்நகர்ல இருக்கக்கூடிய வந்தரா ஃபாரஸ்ட் தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய தரம் வாய்ந்த ஃபாரஸ்ட்டா கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அது மட்டும் இல்லாம, உலகத்துல எந்தவித உயிர்களுமே வந்து கஷ்டப்படக்கூடாது. எல்லா உயிர்களுமே நல்லா இருக்கணும். அதனால இந்தியா ஃபுல்லாவே ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து அதிகமா ஓப்பன் பண்ணணும். அவங்க எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இவரோட மெயின் விஷனாவே இருக்கு. இவரு எந்த அளவுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணி செய்றாரு அப்படின்னா, சில நேரங்கள்ல 10லருந்து 15 மணி நேரம் கூட இந்த ஃபாரஸ்ட்ல ஸ்பெண்ட் பண்ணுவாராம். இவரு நெனச்சிருந்தாருன்னா, இவரு ஒரு கோடீஸ்வரர். இவரு நெனச்சிருந்தாருன்னா, ஒரு ஃபாரஸ்ட் உண்டு பண்ணி வேலையாட்கள மட்டுமே வந்து வேலை வாங்கிட்டு இருக்கலாம். ஆனா, இவரு அப்படி கிடையாது. அங்க போய் அனிமல்ஸ்க்கு இவரு அவரோட கையாலேயே சம்டைம்ஸ் வந்து ஃபீட் பண்றாரு. அங்க இவரோட ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட யானைகளோட பேருமே இவருக்கு தெரியுமாம். இத விட இன்னும் ஒரு விஷயம் ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காரு. யானை பாகன்கள் வந்து யானைகள் கிட்ட தனிப்பட்ட லாங்குவேஜ்ல பேசுவாங்க. அந்த லாங்குவேஜையுமே கூட வந்து சமீப காலமா கத்துக்கிட்டு வராராம்.
இந்த லாங்குவேஜ இவர் எதுக்கு கத்துக்கணும் அப்டின்னா, இவருக்கு பிடிச்ச விலங்கான யானைகிட்ட இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகணும் அப்டின்றதுக்காக இந்த லாங்குவேஜ வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கத்துட்டு வரேன் அப்டின்னு சொல்றாரு. அவரோட விஷன் என்ன அப்டின்னா, இந்த வந்தரா ஃபாரஸ்ட் தான் வந்து வேர்ல்டு கிளாஸ் ஃபாரஸ்ட்டா இருக்கணும். உலகத்திலேயே தரம் வாய்ந்த ஃபாரஸ்ட்டா இருக்கணும் அப்டின்றது இவரோட எண்ணம். அது மட்டும் இல்ல, இந்தியால எந்த ஒரு விலங்குமே வந்து கஷ்டப்படக்கூடாது. எங்கேயுமே எந்த அனிமல் வந்து கஷ்டப்பட்டாலும், அத உடனே ஒரு ரெஸ்க்யூ பண்ணி ஒரு ரீஹாபிலிடேஷன் சென்டருக்கு கொண்டுட்டு போற அளவுக்கு இந்தியா ஃபுல்லா ஃபாரஸ்ட்ட உண்டு பண்ணணும். அவர் சொன்னது ஜூஸ உண்டு பண்ணணும்னு சொல்லல. ஃபாரஸ்ட் உண்டு பண்ணணும். அங்க அந்த அனிமல்ஸ் வந்து நல்லா ட்ரீட் பண்ணப்படணும் அப்டின்றது தான் இவரோட விஷனா இருக்குன்னு சொல்றாரு. இவரோட இந்த ஃபாரஸ்ட்ல இவருக்கு ஒரு பைசா கூட ப்ராஃபிட் கிடையாது. நம்ம சொல்லலாம், இவர் வந்து கோடீஸ்வரர். அதனால இவருக்கு வந்து இது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இவர் நினைச்சிருந்தானா, நெறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்றது மட்டுமே ஒரு எய்மா வச்சிருந்திருக்கலாம். அப்படி இல்லாம உலகத்துல வாயில்லா ஜீவன்களும் நல்லபடியா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, எந்த விதமான ப்ராஃபிட்டுமே இல்லாம அனிமல்ஸ் ரெஸ்க்யூ சென்டர் ஆரம்பிச்சு, அதை இன்னைக்கு நல்லபடியாவும் நடத்திட்டு வராரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது போக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனிமல் லவ்வர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க.